ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், காலபுருஷ தத்துவத்தின்படி 2-7 அதிபதி. ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே சிற்றின்பம் அதிகம். அதனால தான் இந்த ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு நழுவிட ஒரு சிரிப்பாக இருக்கிறது இந்த சுக்கிர பகவானோட அருளால் தான். இந்த சுக்கிர பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார், மீன ராசிக்கு வரப்போகிறார். எப்போ? 2-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் மீன ராசியில உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார். சரி, அந்த இடத்த ஏன் உச்சம்னு அங்க வச்சது அப்படின்னு பார்த்தா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடத்துல அவருக்கு நீச்சம். அதே சமயம் 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயம். விரயம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு நிறைய விரயங்கள் சந்தோஷமான விரயங்கள் தான். கரெக்டா? வயசானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு. மற்றபடி மருத்துவ செலவுகள் வர்றது வேற. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சுகம், வண்டி வாகனம், நகைகள், ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிறதுக்கு நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம். அங்கே தான் அவர் உச்சமடைகிறார். ஏன்னா நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவர் வராங்க, உச்சமடைகிறார். அற்புதமான ஒரு பெயர்ச்சி. 4-3-2026 முதல் 14-3-2026 வரைக்கும் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். இந்த வகையில் உச்சமடைந்து சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருக்கும் என்னென்ன ஒரு நன்மைகளை செய்ய போறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள். ரொம்ப பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிறைய லைக்கிங் வரணும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த உங்கள் சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் எங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் உச்சமடைகிறார். இதுவரைக்கும் விரைய ராசியில் ராகுவுடன் இணைந்து குருவான் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணார். ஏகப்பட்ட செலவுகள் வந்தது, பிரயாணங்கள் உண்டாகுனது, ஏகப்பட்ட வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அதெல்லாம் இருந்தது. அந்த வகையில் இப்போ அவர் எங்கே வராருன்னா உங்களோட ராசிக்கு, ஜென்மராசிக்கு உச்சமடைகிறார். எங்கே ஏற்கனவே சனீஸ்வர பகவான் இருக்கார். 3ஆம் இடத்த அதிபதி அஷ்டமாதிபதி. 3ஆம் இடத்த அதிபதி உச்சமடைகிறது விசேஷம். என்னென்னா உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷம். உங்களது முயற்சிகள் அருமையாக வெற்றி அடையும். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் திட்டமிட்டபடி வெற்றி அடையும். ஆனால் அஷ்டமாதிபதி உச்சமடைகிறது. 8ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறார் அப்படின்னா என்ன? கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த 3-8 அதிபதி உங்கள் ஜென்மராசியில் உச்சமடைந்து அதி அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா ஜென்மராசிக்கு சுக்கிரன் வந்துட்டாலே சந்தோஷம் தாங்க. ஏன்னா ஜென்மராசி அப்படின்னாலே ஹெட்டில் ஆல்ரெடி இந்த சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கார். ஆனால் இவர் கூட உட்காந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா எப்போவுமே கெட்டவனோட நல்லவன் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த கெட்டவன் நல்லவன் ஆகிடுவான். கரெக்டாக? அதுமாரி சுபகிரகம் அசுபகிரகத்தோடு சேரும்போது அசுபகிரகம் சுபகிரகமாக மாறிடும். நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவார். என்ன கொஞ்சம் நமக்கு டென்ஷன் இருக்கும், அவ்வளோதான். உத்தியோகத்தில் வேலை பலம் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் வேலை பலம் இருக்கும். ஆனால் இந்த மீனராசி நேர்கள் தான் அஞ்சிரவங்களா சொல்லுங்க? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா புரட்டாதி சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க.
உத்திரட்டாதி கடுமையான உழைப்பாளி, ரேவதி அறிவுபூர்வமாக உழைக்கக்கூடிய அம்சம். அப்புறம் என்ன சுவாமி, எல்லாத்தையும் அழகாக பார்த்து கிளீனாக வேலை செய்யக்கூடிய ஆசாமிகள் நீங்கள். அப்புறம் சூப்பர். அந்த வகையில் ஜென்மராசியில் இந்த சுக்கிரன் உச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உடன்பிறப்புகள் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு சில வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. நம்ம ஏன் ரொம்ப போகிறோம், 1000 ரூபாய் தேவைப்படுது. டக்குன்னு உங்கள் பிரதர் யாரோ ஒருத்தர், சகோதரன் சகோதரி, டக்குன்னு அவங்க ஒரு 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா நெக்ஸ்ட் டே அந்த 1000 ரூபாய் ஒருத்தனை கொடுத்தா தான் நமக்கு கஷ்டங்கள் விலகும். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க, அப்போ இந்த பணம் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அப்பாடா நிம்மதியாக இருக்கேன்ப்பா. ஏன்னா மனுஷனுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் சரி நிம்மதி இருக்கணும். நிம்மதி இல்லைன்னா அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. அதுமாதிரி நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அந்த வகையில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, விரயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் பயணங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த அரசியல்வாதிகள்லாம் இடமாற்றம் காண்பார்கள். இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகலாம். அதெல்லாம் இப்போல்லாம் சர்வசாதாரணமாச்சே. ஒரு சால்வையை மட்டும் எடுத்துன்னு போய் போத்திட்டு உறுப்பினர் அட்டையை வாங்கிட்டா போகிறோம். அதனால் இந்த அரசியல்வாதிகள்லாம் இடமாற்றம் காண்பார்கள். அந்த வகையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாகும். ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாமா அப்படிங்கிற தாட்டு. அதுமாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி இருக்கும். அதனாலே உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த அந்த புகைச்சல்லாம் விலகும். ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க, ஒன்று கணவன் மனைவி பிரச்சனை, இல்லைன்னா குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு குழப்பம் என்னமோ போயிட்டுருக்கு. குடும்பத்தில் ஒரு இதில் நிம்மதி இல்லாத ஒரு போக்கு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. அதெல்லாம் மாறும். சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் குடும்பத்தில் நடக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க வெள்ளிக்கிழமை. அதேமாதிரி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். சந்தோஷம் வரும். ஏன்னா ஜென்மராசியில் சுக்கிரன் உச்சம், அற்புதமான ஒரு சந்தோஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது ஜென்மராசியில் உச்சமடைந்து சனீஸ்வர பகவானோடு இணைந்தாலும் அதி அற்புதமான ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.